முன்னிட்டு கோவை மாநகரத்தில் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இது பொதுமக்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பொங்கல் திருநாள் கொண்டாடுவதற்கும் வெளியூர்களுக்கு பயணம் செய்வதற்கு ஏற்ற மாதிரியும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. ஒரு 7 பஸ் ஸ்டாண்ட்ஸ் பர்மனன்ட் டெம்பரரி டுகெதர் இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து வெளியூர் போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கமர்ஷியல் பிளேசஸ் 3 கமர்ஷியல் பிளேஸு, அந்த 3 கமர்ஷியல் பிளேசஸ்லையும் ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் ரோடு, பிக் பஜார் இங்கெல்லாம் வாட்ச் டவர்ஸ்லாம் அமைச்சிருக்கோம். நிறைய பொதுமக்கள் கூட்டமாக வர்றதுனால அவங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அதிக அளவு போலீஸாரில் பணியமர்த்திருக்கோம், அவனை கியூ பண்ணி அனுப்புறதுக்கு. அதே போல் இந்த இடங்கள்ல குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறது, பிக் பாக்கெட்டிங், அட்டென்ஷன் டைவர்ஷன், இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு கிரைம் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் பண்ணி இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு குற்றங்களை தடுக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். இந்த புதன்கிழமை, வியாழக்கிழமை வார சந்தை நாட்கள் இருக்கும். இந்த வார சந்தை நாட்கள் அப்போ இருக்க கூட்டங்களை மேனேஜ் பண்றதுக்கும் தேவையான அளவு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம். தென் சில முக்கியமான பிளேசஸ் எங்க க்ரௌட்லாம் நிறைய கேதர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணி இந்த 15 பிளேஸுக்கும் தேவையான அளவு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கு. தென் ஒரு 10 கோவில்கள், நிறைய பொதுமக்கள் போகக்கூடிய கோவில்கள் அந்த இடங்களையும் கண்டறியப்பட்டிருக்குது. வேற பேஸ்ட் ஆன் ஒரு பழைய நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு 6 பிளேசஸ் அங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். குஜராத் மாநிலத்துடைய காவல்துறைக்கு என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே சமயத்துல திவ்யா அவங்க கரெக்டா பிளான் பண்ணி இன்ஸ்பெக்டர் அழகுராஜா டீம் அவங்க கொண்டு வந்ததை நான் பெரிதும் பாராட்டுறாங்க. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இதுக்கு ஏபிகேன்னு சொல்றாங்க, ஏபிகே ஃபைல்ஸ் சொல்றாங்க. ஏபிகே ஃபைல்ஸ் சம்பந்தமா இந்த என்னாவும் இந்த மாதிரி வரும், ஒரு ஆர்டிஓ சலான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டாட் போட்டு ஏபிகேன்னு இருக்கும். இது பெரும்பாலும் தெரியாம யாராவது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த போனோட கண்ட்ரோல் அவங்க கையில போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த போன்ல மெசேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு போகும். ஸோ அதை வச்சு அவங்க உங்க போன் உங்க ஓடிபி வச்சுட்டு உங்க பாஸ்வேர்டை மாத்தலாம், உங்க பேங்க் அக்கௌண்ட்டை அவங்க அக்சஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த முறையா இந்த கைண்ட் ஆஃப் சீட்டிங் ஃப்ராடை ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பெட்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அது போடப்பட்டது மட்டும் இல்லாம அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இவங்க அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 6.5 லட்சம் ரூபாய் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை அவங்ககிட்ட சீஸ் பண்ணிருக்காங்க. 311 கிரெடிட் கார்ட்ஸ், இந்த பணங்கள்லாம் அவங்க கிரெடிட் கார்ட்ஸ் மூலமா தான் எடுக்கிறாங்க, அதையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு அப்ரிஷியபிள் ஒர்க் பை த கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ். இது சம்பந்தமா ஆக்சுவலி இனிமே நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய அளவு போன வருஷம் 400க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்திருக்கோம் இந்த சைபர் கிரைம் சம்பந்தமா. இன்னும் சம்பந்தமா இந்த வரக்கூடிய நாட்கள்ல இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் யார் இதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நிறைய அளவு விழிப்புணர்வு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். பாம் த்ரெட் மெயில்ஸ் இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி வச்சு பார்க்கணும். பட் இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் இங்க நமக்கு மட்டும் வரல, இங்க கோயம்புத்தூர் மட்டும் வரல. இது சென்னைக்கும் வந்திருக்கு, வேற ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு. அதை பண்றது யாரும் தமிழ்நாட்டில இருந்து இருக்கவங்க பண்றாங்க மாதிரி தெரியுது. ஏன்னா அதுல அவர் மென்ஷன் பண்ணக்கூடிய நேம்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையோ இல்ல அங்க இருக்க தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்ட நடிகர்களையோ சம்பந்தப்பட்டதுதான் இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் வருது. இது சம்பந்தமா ஏற்கனவே நாங்க ஏடிஎஸ் ஒன்று இருக்கு, உங்களுக்கு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், அவங்களுக்கு இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் எல்லாம் நாங்க ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். அது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம், சென்னை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நல்ல முன்னேற்றம் இருக்கு, அதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல
நல்ல முன்னேற்றம் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல வந்து இது பிரேக் பண்ணும். அதே மாதிரி சரிப்பா பொங்கலுக்கு வந்து எல்லாம் வீட்டு போட்டிக்கு 3 நாள் 4 நாள் ஊருக்கு போயிடுறாங்க. நைட் ஏதாவது நாங்க வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் போலீஸாருக்கு வந்து பொங்கல் தீபாவளி எல்லாம் கிடையாது, யாருக்கும் லீவ்லாம் இல்லை, எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி போட்டதை விட அதிகப்படியான போலீஸ் போட்டு இந்த லாக் ஹவுசஸ் எல்லாம் வந்து பாக்குறது ஏற்பாடு பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து எதுவும் குற்றம் நடக்காம பாக்குறதுக்கு முயற்சிக்கணும். 1000 போலீஸ். இந்த கேஸ் இந்த ஏபிகே டைப் ஆஃப் கேஸ் நம்ம பிரேக் பண்ணது இப்ப அவங்க கம்பெனி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 கம்ப்ளைண்ட் வந்து சைபர் ஃப்ராட்ல வந்துருக்கு. அதுல வந்து ஒரு 6,000 கம்ப்ளைண்ட் வந்து பினான்சியல் லாஸ்ல வந்து இருக்கு. ஒரு 2,500 கம்ப்ளைண்ட் வந்து விமன் வந்து மார்க்கிங் பண்ணி போடுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுல வந்து நமக்கு ஒரு முன்னேறி போறதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கணும். அந்த எல்லைகள் இல்லாத ஒரு சைபர் வேர்ல்டுன்றதுனால எங்கெங்க பாசிபிள் கிட்டத்தட்ட 350க்கான எஃப்ஐஆர் நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட் இயர். போட்டதெல்லாம் ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கோம். பட் இது ஒன் ஆஃப் த கேஸ் வந்து என்னன்னா, வேற வெளி மாநிலத்துல போயிட்டு நம்ம 10 பேரை ஒரே டைம்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தது பெரிய விஷயம் தான். நான் அதை பத்தி சொல்லுவேன். அங்க வந்து அவங்க 4 days இருந்தாங்க. இங்க இருந்து 14 பேர் போயிருக்காங்க. கோவையில மாணவர் பயிர் வச்சு அந்த 300 பழி வாங்க தொடர்ந்து சோ இது சம்பந்தமா வந்து இப்ப நான் புதுசா இப்பதான் வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி இருந்த கமிஷனர்ஸ் நல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பட் டெஃபினட்டா ரவுடிஸ் ஆக்ஷன்ஸ் வந்து இன்னும் என்ன எஃபெக்டிவ் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். இது வந்து முதல்ல இருந்த அந்த 300 நடந்த மர்டர்ல கூட போலீஸ் வந்து அவங்க மேல வந்து இப்ப குண்டாஸ்ல போட்டிருந்தாங்க, அவங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க. அவங்கள வந்து இன்ஃபேக்ட் சம்மந்தப்பட்ட கொலை செய்யப்பட்டவர் வந்து இந்த ஊர்ல கூட இல்ல. அவர் வந்து அவங்க அந்த ஏரியா 300 ஏரியா பக்கம் வந்து போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 300 அந்த ஏரியா பக்கம் போகக்கூடாதுன்னு நாங்க சொல்லியிருந்தோம். இருந்தும் அவர் வெளியே தங்கியிருந்தார், மைசூர்ல இருந்தாரு. கோர்ட்டுக்கு வந்தவரு நம்ம அந்த ஏரியாவே போயிருக்காரு. அது போலீஸுக்கு அந்த தகவல் எல்லாம் போயிருக்காரு. அதனால அந்த ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு. பட் மற்ற இது மாதிரி யாருக்கெல்லாம் 300 அந்த கிரிமினல் கேங்ஸ், ரவுடி கேங்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கு. டெஃபினட்டா இருக்கு. பட் இப்ப லாஸ்ட் ஒரு 1 வீக்ல நீங்க பாத்தீங்கன்னா போதைப் பொருள்ல வந்து நாங்க நல்ல கேசஸ்ல போட்டிருக்கோம். ஒரு சிந்தட்டிக் ட்ரக் கேஸ், எல்எஸ்டி ஸ்டாம்ப் கேஸ் ஒன்று சவுத் லிமிட்ல சரவணப்பட்டியில போட்டிருக்காங்க. போட்டு அதுல வந்து அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்தர் ரீடும் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு நார்காட்டிக் இன்வெஸ்டிகேட்டிங் டீம்ன்ற மாதிரி ஒரு புது யூனிட்டை வந்து உருவாக்குறாங்க கோயம்புத்தூர்ல. இந்த எஸ்பெஷலி நார்காட்டிக் இந்த கேசஸ் போதைப் பொருள் சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு, இன்வெஸ்டிகேஷன் அசிஸ்ட் பண்றதுக்கும், அது சம்பந்தப்பட்ட இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அப்படி டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணேன். புதுடெல்லி போலீசார் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் சம்பந்தமா ஒரு 7 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 15 days முன்னாடி அதே டீம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து சரவணப்பட்டி பகுதியில ஒருத்தர் வந்து இது பண்ணிருக்காங்க. அது நம்ம டீம் உதவுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி, அதாவது ஒவ்வொரு டைம் நாம வந்து வெளி ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க நமக்கு உதவி பண்றதும், வேற ஸ்டேட்ல இருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க உதவி பண்றது வந்து ரொம்ப இயற்கை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படி ஒரு கோஆபரேஷன் எப்பயும் இருக்கும். இந்த டைம் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம ஸ்டேஷன்ல வச்சிருந்து அவங்க கஸ்டடியில வச்சிருந்து அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படி எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து சரவணப்பட்டி ஏரியால ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ராஸ்கட்டோட அந்த ஒப்பங்கார வீதியில பாத்தீங்கன்னா ரோடுல ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா 2 பக்கம் 2 வீலர் பார்க் பண்றதுனால உள்ள போயிட்டு வர பயங்கர டிராபிக். நம்ம வந்து சிட்டி வந்து குரோ ஆயிருக்கு. சிட்டி முதல்ல பாப்புலேஷன் கம்மியா இருந்தது, அப்போ வந்து ரோடுகள் சின்னதா இருந்திருக்கு. சிட்டி குரோ ஆயிருக்கிறதுனால சிட்டி மட்டும் குரோ ஆகல, மக்களும் அதிகமாயிருக்காங்க, வெஹிக்கிள்ஸும் அதிகமாயிருக்கு. இது வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும். ஓகே, போலீஸார் கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது பொதுமக்களுக்கு எந்த கஷ்டம் எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தணும், அதுக்கான முயற்சி கண்டிப்பா எடுக்கும். கல்லூரி மாணவி வழக்குல கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. உண்மைதான், கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கா, அதை தாக்கல் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் எடுத்த எவிடன்ஸ் தான், அது எவிடன்ஸ் ரிசல்ட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் சேர்த்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்க குற்றப்பத்திரிகைக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும்.
இது ஆக்சுவலா பேர் வந்து அவன் என்ன பண்ணாங்க, உங்க முனிசிபல் பில்லு கட்டுற மாதிரி, வாட்டர் பில் கட்டுற மாதிரி, ஆர்டிஓ ஃபைன் கட்டுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, கியூரியஸா என்னன்னா நான் என் வண்டி எங்கேயாவது மாட்டிடுச்சா, நமக்கு நாம ஃபைன் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றதுதான். இதுக்கும் ஆர்டிஓக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் அவங்க யாரையும் பயன்படுத்தலாம். தென் நீங்க கிரெடிட் கார்டுல கட்ட வேண்டிய பேலன்ஸ் இருக்கும், அதை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் அனுப்பலாம். இந்த லிங்க் வரும்போது கடைசியா .apk அப்படின்றதுன்னா அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணக்கூடாது. கடந்த முறை இந்த கமிஷன் லாஸ்டா ஒரு 1 month 2 month வந்து நிறைய துப்பாக்கி சம்பவங்களுக்கு குற்றவாளிகளை வந்து சுட்டு பிடிக்க வேண்டிய தேவை இருந்தது. உங்களுடைய நடவடிக்கை எப்படி? தேவைப்பட்டா அதுக்கு அந்த சுச்சுவேஷன் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்.